வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பச்சை பட்டாணி குருமா வந்து இன்னைக்கு கொஞ்சம் கசகசா, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அந்த பட்டாணியோட எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி குக் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கசகசா இந்த முந்திரி பருப்புலாம் போடும்போது அந்த குருமா அந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து எந்த அளவுக்கு கசகசா யூஸ் பண்ணணும், முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு பண்ணணும், தேங்காய் எந்த அளவுக்கு பண்ணணும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட பரோட்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பரோட்டானா நீங்கள் நிறைய பரோட்டா வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்பாத்தி வீட்டில் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி தான் மாவை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரையாங்கல் ஷேப்பில் மடித்து அதில் கொஞ்சம் ஓமம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் அஜ்வைன் பரோட்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? காஞ்ச பச்சை பட்டாணி 150 கிராம், தேங்காய் 3 பத்தை, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 6-8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10-15 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பச்சை பட்டாணியை தண்ணி நல்லா ஊற வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா நல்லா வெந்து வரும். அதனால தான் நல்லா ஊற வைக்கணும்னு சொல்ல வரேன். அதாவது நாளைக்கு காலை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வச்சதை நம்ம என்ன பண்ணுறோன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்க போகிறோம். அதாவது ஊற வச்ச தண்ணியோடு எடுத்து நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கரில் போட்டு இந்த பட்டாணியை வேக வைக்க ஆரம்பிங்க. அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஏங்கிட்டேன்னா இந்த பச்சை பட்டாணி வெந்து வர அந்த ஸ்டாக் வாட்ரு குருமாவுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும். அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். மூடி போட்டு நல்லா வேக வேணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 4 விசில் வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் 3-4 பச்சை மிளகாய் போட்டுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்ன பின்ன போட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் தேங்காய், கசகசா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த பேஸ்ட் அரைக்கும் போது சில குருமாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பச்சை பட்டாணி போட்டு பண்ணுற ரெசிபிக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த குருமாக்கு வந்து அந்த கசகசா போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா வாசனை கொடுக்கும். அதே டைமில் திக்னிங் ஏஜென்ட் வந்து தேங்காய் போட்டிருக்கும், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. ஸோ அதனால் இந்த பேஸ்ட்டை போட்டு குருமா பண்ணும்போது அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். அடுத்தது இப்போ இந்த பட்டாணி எப்படி வந்துருக்கு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பட்டாணி நல்லா வெந்திருக்கும். பர்டிகுலராக 5 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டாணி நல்லா சாஃப்டாக நல்லா மசிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு வேணுன்னா 5 விசில், இல்லை கொஞ்சம் பட்டாணி முழுசாக திரியணும்னு நினச்சிங்கன்னா 4 விசில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு போடுங்க. அந்த சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் முழு கரம் மசாலா போடுறோம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, லவங்கம் இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் 3-4 பச்சை மிளகாய் இந்த இடத்துல போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு கரெக்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போன கேட்டேன்னா கரெக்டாக ஒரு 60-70% அளவுக்கு வெங்காயத்தை வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். கம்மியாக போட வேண்டாம். ஏன் கேட்டேன்னா இந்த மாதிரி குருமா ரெசிபி பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் தான் வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய் போடுறோம்.
நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அதிகமான பவுடர் மசாலா நான் யூஸ் பண்ணல. அதனால் சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், தனியாத்தூளும் கம்மியாக போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகாய் காரம் ஏற்றிக்கலாம், சரிங்களா? அதே டைமில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த வெங்காயம் தக்காளியோட. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த தக்காளி வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பக்குவத்தில் வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். அதாவது குருமா கிரேவி, பேசிக்கான கிரேவி தான். இந்த இடத்துல நீங்கள் சிக்கன், மட்டன் வேறு எதுனா போடணுன்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கலாம். இது பேசிக்கான ஒரு குருமா கான்செப்டில் பண்ணுறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா குக் பண்ணணும்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி குக் பண்ணும்போது தேங்காயோட பச்சை வாசனை போகும். அதே டைமில் அந்த தேங்காய் பேஸ்ட்டு குக் பண்ண லைட்டாக ஆயில் மேலே வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோம்னா, இந்த பச்சை பட்டாணியை போடுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வெந்திருக்கணும். அதாவது தேங்காயோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் இந்த பட்டாணி போடணும். பட்டாணி போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோன்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்கிங்கன்னா ஒரு சூப்பரான பச்சை பட்டாணி குருமா ரெடி. எதுக்காக இந்த இடத்துல இந்த தேங்காய் எண்ணெய் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் எண்ணெய் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் கடைசியாக தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்கிருக்கோம். இவ்வளோ தான். நிறைய பேர் வீட்டில் குருமா பண்ணுவீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் சூப்பராக குருமா பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி கடைசியாக தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் இறக்கி பாருங்களேன், அந்தளவு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதே டைமில் அதிகமான தேங்காய் எண்ணெய் வேண்டாம். இப்போ இந்த பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு சூப்பரான பராட்டா, ரொம்ப சூப்பரான ஸ்டைலில் ஒரு அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெய் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம நார்மலாக சப்பாத்தி வீட்டில் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் ஓமம் போட்டு அப்படி லைட்டாக க்ரஷ் பண்ணி மாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விட்டு, நிறைய பேருக்கு வர பிரச்சனை சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்க மாட்டுது அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்களே. இன்றைக்கி நல்லா எப்படி சாஃப்டாக மெது சப்பாத்தி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில். இப்போது இந்த ஓமத்தை அப்படி கையில் க்ரஷ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாவில் போடுங்க. நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஓமோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். பட் இருந்தாலும் கையில் க்ரஷ் பண்ணி போட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வாசனை. கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் போடுறோம். அந்த நெய், அதுக்கப்புறம் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். திருப்பி கொஞ்சம் நெய் போடுறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாவு உதிரியாக நல்லா வரணும் அந்த நெய்யோட. அப்போ தான் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஓமும் அதுக்கப்புறம் வந்து இந்த நெய் போட்டிருக்கேன். திருப்பி தண்ணி போட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒன்று வீட்டில் வந்து நிறைய பேர் தண்ணி அதிகமாக போட்டு மாவு லூஸாக வச்சுருவாங்க, அப்படி இல்லை கெட்டியாக வச்சுருவாங்க. இந்த 2 பக்குவத்துலேயும் இருக்கக்கூடாது. மாவு எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும், அதே டைமில் கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்துருங்க. கையில் எடுத்திங்கன்னா அப்படி சாஃப்டாக இருக்கணும். அதே டைமில் கெட்டியாக இருந்தால் தான் சப்பாத்தி ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே டைமில் லூஸாக இருந்தாலும் சப்பாத்தி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் தவாவில் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி வளவளப்பாகிடும். அதனால தான் கரெக்டாக மாவு மிக்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ மாவு நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா மாலிஷ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படின்னா வெட் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் விடுங்க. அப்படி ரெஸ்ட் விட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். நிறைய பேர் மாவை மிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சப்பாத்தி போட ஆரம்பிச்சுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க. எப்போவுமே மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா சாஃப்டாகணும்னா இந்த மாதிரி 1 hour ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பியும் 2 கையை பிடிச்சி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வந்து பேடாக பிடிச்சி ரோல் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு மாவை நீங்கள் ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணியும் நீங்கள் சப்பாத்தி உருட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால்
ஹோட்டலில் எப்பவும் பண்ணுற மாதிரி தான். நிறைய பேர் கேட்பீங்களே, இந்த பேடா பிடிச்சி ரவுண்டாக எப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கேன். நானும் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன், இந்த பெரிய விரல் பார்த்தீங்களா, அந்த பெரிய விரலை வச்சு மாவோட கார்னர் பகுதியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் வச்சுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எப்போவும் ரவுண்டாக உருட்டுற மாதிரி உருட்ட போகிறோம். இந்த சப்பாத்தி ரோல் பண்ணும்போது ரொம்ப தின்னாக ரோல் பண்ணோன்னா இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கும். பார்த்தீங்களா, ரோல் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் திக்காக நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அது வாசனையாக வரும், அதே டைமில் லேயர் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்கள் நெய்க்கு பதில் மாவும் போடலாம். ஹோட்டலில் பண்ணுற எல்லா விதமும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ அப்படியே 1/2 மடித்து இதை திருப்பி 1/3 மடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதை ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணால் ஒரே சைடு ரோல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஷேப் கிடைக்காது. அதனால் 3 பகுதியும் கரெக்டாக வச்சு நீங்கள் ரோல் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான ஈவன் சைஸ் கிடைக்கும். அதே டைமில் ப்ராப்பராக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப் பார்த்து எப்படி பண்ணுறது நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். இப்போ பாருங்கள், அந்த கார்னர் பகுதியெலாம் கரெக்டாக ஒட்டியிருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு சப்பாத்தியை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத கல்லில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்பாத்தி ஹார்டாகிடும். 2 சைட்லையும் அப்படி போட்டுட்டு சின்ன டிஷ்யூ பேப்பர் அப்படின்னா ஒரு துணியை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். ஒரு 60 to 70% வெந்து வர டைமில் கொஞ்சம் நெய் போடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour ரெஸ்ட் விட்டு ரோல் பண்ணி சப்பாத்தி குக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு மெது நல்லா வரும். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த பச்சை பட்டாணி குருமா அஜ்வைன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்திக்கும் இந்த சப்பாத்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சப்பாத்தி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சொல்லி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.